வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு பட்டை போட்டுக்கோங்க. அன்னாச்சி பூ 2, 5 கிராம்பு, 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. முடிஞ்சிடுச்சு. 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து அதை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், இது மட்டன் பிரியாணி மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயில் அந்த மசாலா வாசனை, தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மசாலா நல்லா நெய்யில் வதங்கட்டும். இது நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கையும் 1 ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் தான் எடுத்துருக்கோம். நல்லா கிண்டி விட்டுருங்க. மட்டன் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வேகட்டும். ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வேகட்டும். எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் விட்டுக்கோங்க. தயிர் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அது நல்லா வேகட்டும் எண்ணெயிலே. கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு விட்டுக்கோங்க. இதை நல்லா மூடி வச்சிருங்க.
பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து விட்டுக்கோங்க. தீ வந்து கொஞ்சம் சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மேலே இருக்கிற அந்த இது ஆயில் எல்லாம் கொஞ்சம் அப்படி வத்தி வர்றது வரைக்கும். கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.